ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு வந்து 7வது பாட்டு, 7வது ஸ்லோகம். நேற்றுக்கு இதில் வந்து ஓம் நமோ விஷ்ணவே பிரப விஷ்ணவே அதை சொல்லலை. அதுக்கு வந்து அதான் நான் இப்போ எல்லாருக்கும் ஒளி இப்போ ஒளிமயமான தலைவனான மகாவிஷ்ணுவை வணங்குறேன்னு அர்த்தம் தான், அவ்வளோதான். அதில் பெருசாக அர்த்தம் புரிஞ்சுக்கிறாப்பதுக்குன்னு ஒன்றும் இல்லை, முதல்ல சொன்னது தான் எல்லாம். அடுத்தது வந்து ஸ்ரீ வைசம்பாயன உவாச்சா. வைசம்பாயன உவாச்சா, வைசம்பாயன சொல்றதா சொல்றா. அதுல உவாச்சான்னா சொல்றது, கேட்கறது, எல்லாத்துக்கும் உவாச்சான்ற அர்த்தம் அது வரும். சொல்றதுக்கும் அவங்க உவாச்சான்னுவா, கேட்கறதுக்கும் உவாச்சான்னுவா, கருத்துன்றது சொல்றோம் இல்லையா, அதுவும் உவாச்சான்னுவா. அதனால இதுல வைசம்பாயன உவாச்சான்றது வைசம்பாயனர் சொல்றார் அப்படின்னு படுத்துக்கலாம். இதுல இதுல பாத்தீங்கன்னா கிருத்வா சர்மான கேட்டு பாட்டு கேட்டுங்க. ஸ்ருத்வா தர்மான சேஷேன பாவனானி சசர்வச்சக யுதிஷ்டிரசாந்தனமும் புனரேவாப்யபாஷதா. கேட்டுங்க, பாட்டை கேட்டாலா. இந்த இந்த இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கரெக்டாக அந்த ப்ரொனவுன்சியேஷன் அதையெல்லாம் பார்த்துக்குங்க. அது உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சாதான் உங்களால் வந்து சரியாக சொல்ல முடியும். இதில் நான் சொல்கிறேன் பாருங்க சார், மறுபடியும் எத்தனை 7வது ஸ்லோகம் இல்லையா பாருங்க. ஸ்ருத்வா தர்மான சேஷேன பாவனானி சசர்வச்சக யுதிஷ்டிர சாந்தனவம் புனரேவாப்யபாஷதா இப்படிதான் சொல்லணும். இதுல ஸ்ருத்வான்னா ஸ்ருத்துனா சுத்தம், சுத்வான்னா சுத்தமான. வைசம்பாயனை சொல்றதா இது. சுத்வான்றது சுத்தமான. தர்மா, தர்மான்றது எதையும் தர்மத்தை சொல்றது. தர்மான்றது தர்மம். தர்மா நசேஷேன, நசேஷேனன்னு சொல்றது. சேஷேன அப்படின்னா மிச்சம்னு அர்த்தம். அதான் சேஷம்ன்றோம். நம்ம தவசத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சேஷம்னுவோம். சேஷன்றதுக்கு என்ன அர்த்தம்னா மிச்சம், பித்திருக்கள் சாப்பிட்ட மிச்சம் அப்படின்றது அசேஷம். அது சேஷேன அப்படின்னா. இதில் இங்கே வந்து சேஷேனன்னா மிச்சம், நசேஷேனன்னா மிச்சமே இல்லாத. நசேஷேனன்னா மிச்சமே இல்லாத இருக்குது. ஒன்று விடாம சுத்தமாக சாப்பிட்றதோ, சுத்தமாக கொடுத்துறதோ, சுத்தமாக எடுத்துன்னு விடுறதோ, அதான் நசேஷேனன்றது அப்படி அர்த்தம். ஒன்று விடாம. பாவனம், பாவனம்னா நீதி. பாவனம்ன்றது வந்து நியாயம் சொல்றது. பாவனம் பாவன சசர்வச்சா. சசர்வச்சாவை நீங்க எப்படி பார்க்கணும்னா, முதல் வந்து சான்ஸ்கிரிட் சா, அடுத்தது வந்து சர்வ சசர்வ. சா வந்து நம்ம சரஸ்வதிக்கு போடுறோமே தமிழ்ல, அந்த சா. அந்த சாவை வந்து அழுத்தி சொன்னோம்னா சா, அந்த சா, அந்த சா வரணும் அதுல. இதுல இதுல பார்த்தீங்கன்னா சசர் வச்சால பாவனானி சசர் வச்சால சான்னா கேட்டுக்கிறது, சான்றது கேட்டுக்கிறது. அதே மாதிரி கவனமா, சான்னா கவனமா, கவனமா கேட்டுக்கிறது. சர்வன்னா எல்லாத்தையும், சான்றது வந்து கேட்டுக்கிறது. சர்வச்சா எல்லாத்தையும், சான்றது கேட்டுக்கிறது. சான்ஸ்கிரிட் சா வந்து கவனமா கேட்டுக்கிறது. கவனத்துக்கு கவனமா கவனிச்சு கேட்டுக்கிறதுக்கு பேரு சான்ஸ்கிரிட் சா. சர்வேன்றது வந்து எல்லாத்தையும், சான்றது கேட்டுக்கிறது. சான்றது தான் கேட்டுக்கிறதுக்கு. சாரி, அந்த சா, அந்த சான்ஸ்கிரிட் அந்த அந்த மழை இந்த சா அழுத்தி வர்றது பாருங்க, அந்த சா சரஸ்வதிக்கு நம்ம போடுறோமே அந்த சா, அந்த சாவுக்கு வந்து கேட்டுக்கிறதுன்னு அர்த்தம். எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டிருப்போம்னு அர்த்தம். இதுல நசேஷேன ஒன்று விடாம, தர்ம நியாயத்தை ஒன்று விடாம நீங்க எதை சொன்னாலும் எல்லாத்தையும் கரெக்டாக கேட்டுக்கிட்டு இருப்பா. யாருன்னா பெருமாள் கேட்டுருப்பார், மகாவிஷ்ணு கேட்டுருப்பான்னு அர்த்தம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சுத்வா தர்மான பாவனானி சசர்வச்ச யுதிஷ்டிர சாந்தனவம். யுதிஷ்டர்ன்றது வந்து யுதிஷ்டிர சாந்தனுவம். யுதிஷ்டர் வந்து நம்ம தர்மரை சொல்றது. யுதிஷ்டர் வந்து தர்மரை சொல்றது. சாந்தனவம்ன்றது வந்து என்னன்னா, சாந்தனவம்ன்றது நம்ம சாந்தனுன்றது வந்து யாரு, சந்தனு மகாராஜா. அம்முனா வம்சம், அம்முன்றது வம்சம், ஞாபகம் வச்சுக்கோ எப்பயுமே. அம்முனா வம்சம். சாந்தனம்ன்றது சாந்தனு அம்,
அப்படி எடுத்துக்கணும். தர்மர் வந்து சாந்தனு வம்ச வழியில வந்தவர் தர்மர்னு அர்த்தம். சந்தனு மகாராஜாவின் வழி வந்த சந்தனு மகாராஜின் வழி வந்தவர் தான் பீஷ்மர். பீஷ்மர் வழி வந்தவர் தான் யுதிஷ்டர்ல. அதனால தர்மர் சாந்தனு வம்ச வழியில வந்தவர்னு அர்த்தம். சாந்தனு மகாராஜா தான் பீஷ்மரோட அப்பா. அது தெரியும் இல்லையா? அந்த கதை தெரியுமா உங்களுக்கு? தெரிஞ்சிருக்கோம் அநேகமா. சாந்தனு மகாராஜா தான் ஒரு மீனவ பொண்ணு மேல, சத்தியவதி மேல ஆசைப்படுற, சத்தியவதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக போய் கேட்குறாரு மீனவ பொண்ணு. அவ ராஜாவில் மீனவ ராஜா கிட்ட போய் கேட்குறேன். மீனவ ராஜா வந்து என் பொண்ணு ராஜகுமாரி ஆகணும், அப்படியே இருந்தால் பரவாயில்ல, என் பொண்ணுக்கு பிறக்கிற குழந்தை வந்து ராஜகுமாரி, அவன் தான் அரசாளணும் அப்படிங்கிற. அதை வந்து சொன்ன உடனே பீஷ்மர் வந்து அப்பாவோட ஆசையை தெரிஞ்சுட்டு, கரெக்டாக சந்தனோட ஆசையை தெரிஞ்சுட்டு கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சபதம் எடுக்கிறது. அது கதை தனி கதை. அது தெரியும் உங்களுக்கு, நிஜமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாத வாழ்க்கை அதை விட தனியாக கதையை அப்புறமா சொல்கிறேன். அந்த சாந்தானவம் அதுதான் அந்த வழி வந்த சந்தனு மகாராஜா வழி வந்தான்னு அர்த்தம். சாந்தானு மகாராஜாவின் வழி தோன்றிய அப்படின்னு அர்த்தம். புனரேன்னா மீண்டும், ஆபியன்னா புதுசு. புனரே அதாவது சாந்தனமும் புனரேன்னா மறுபடியும், புனரே ஆபியம்னா புதுசு, மறுபடியும் புதுசா அப்படின்னு எடுத்துக்கணும். மறுபடியும் புதுசா. பாஷதன்னா பேசுறது, இங்க வந்து கேட்டுக்கிறது, இந்த இடத்துல வந்து கேட்டுக்கிறது. தர்மர் சந்தனூர் வழி வந்து தர்மர் பீஷ்மரை மீண்டும் புதுசா கேள்வி கேட்டாராம். அதாவது தர்மர் வந்து பீஷ்மரை 6 கேள்வி கேட்டதாகவும் பீஷ்மர் அதுக்கு பதில் சொன்னதாகவும் ஒரு வியாக்கியானம் இருக்கு. ஆனா அது வந்து அவ்வளவு பொருந்தலை. அவ சொல்றதுலயும் இதுக்கும் சரியா இல்லை. அந்த 6 கேள்விக்கு பீஷ்மர் கேட்கிற கேள்விக்கும் இது தர்மர் கேட்கிற கேள்வின்னு சொல்றதுக்கும் பீஷ்மர் சொல்ற பதிலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதனால அதை நிறைய பேர் வந்து வித்வான்கள் அதை எடுத்துக்கிறது இல்லை. அதனால அதை வந்து கேள்வியாரும் எடுத்துக்கல. அவர் கேள்வி கேட்டாருன்னு இதுல சொல்றேன். தர்மர் வந்து பீஷ்மர்கிட்ட அவரோட டவுட்டை கேட்டு கிளியர் பண்ணிட்டார் அப்படின்றார். அந்த கிளியர் பண்றதுதான் அந்த 108 சகசநாமம், 1008 சகசநாமத்துக்கு வருது. அதுதான் இப்போ உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா? சுத்வா தர்மான சேஷேன பாவனானி சசர் வச்சகா யுதிஷ்டிர சாந்தனமும் புனரேவா விபாஷதா. சுத்தமான தர்மத்தை ஒண்ணு விடாமல் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கோம். எல்லா நீதியும் கேட்டு தெரிஞ்சு வச்சிருக்கோம். சசர் வச்சகா எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டிருப்பவன் யுதிஷ்டர் தர்மரை பார்த்து சாந்தனு வம்ச வழி வம்ச தர்மர் வந்து பீஷ்மரை பார்த்து கேட்டதையும் பகவான் கேட்டிருந்தார் அப்படின்னும் அது அந்த வியாக்கியானம் இதில் அப்படி வருது. அவ்வளோதான் இது. ஓகே, தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க.